வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விகார்டு இண்டக்ஷன் குக்கர் ஒன்று வந்திருக்கு. அதோடய ஃபால்ட்டு என்னான்னு பார்ப்போம். இது ஆன் பண்ண உடனே டிஸ்பிளே வருது, ஆனால் ஃபங்க்ஷன் எதுவுமே கரெக்டாக வேலை செய்கிறதில்ல. எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்ப்ளைண்ட்டு. இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கலாம். எதுவுமே ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல, ஹீட் ஆகிறதில்ல, ஒன்றுமே இல்லை. ஒன் டிஸ்பிளே மட்டும்தான் வருது, ஃபங்க்ஷன் எதுவுமே ஆகிறதில்ல. அது கழட்டி நம்ம என்ன இதுக்கு நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி வருது, அதுதான் தலைப்பு. ஏன்னா அதோடய ஃபால்ட்டு இது கழட்டும்போது நமக்கு என்னென்னு பார்க்கலாம். மெயினாக முன்னாடி வீடியோவிலெல்லாம் சொல்லியிருக்கேன், இண்டக்ஷனில் வரக்கூடிய மெயினான ஒரு பிரச்சனை எதனால் வருதுன்னு. அதே தான் மேக்ஸிமம் அதிகப்படியான இண்டக்ஷனில் இந்த ஃபால்ட்டு வந்துட்டுருக்கு. அதனால் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அதுதான் இதில் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேனலில் தான் அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேனல் கழட்டிக்கலாம். இப்போ மதர் போர்டு சைடு காயில் அந்த செக்ஷன்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பேனல் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்போ பேனல் பாருங்கள், கரப்பான்பூச்சி ஓடுது. மெயினான நிறைய ஃபால்ட்டு வரக்கூடியதே இந்த கரப்பான் பூச்சி ஏறிட்டு தான் வருது. இப்போ பாருங்கள், அந்த பேனல் கம்ப்ளீட்டாக துரு ஏறி ரெசிஸ்டன்ஸு, கெப்பாசிட்டரு எல்லாமே இத்து போயிருக்கு, துரு பிடிச்சிருக்கு. சுவிட்சு மேக்ஸிமம் எல்லாமே போயிருக்கு. இது ஏன் வருதுன்னா, இந்த கரப்பான்பூச்சி அதில் ஏறி மொட்டை போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது தான் அது பேனல் டேமேஜ். மெயினாக பார்க்க போனால் நமக்கு இந்த சுவிட்செல்லாம் சீக்கிரம் போயிடும். ஆனால் இதில் அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் கம்ப்ளீட் எல்லா பார்ட்ஸுமே, ரெசிஸ்டன்ஸு, ஜம்பரு, எலக்ட்ரானிக் கெப்பாசிட்ரு, டிஸ்க் கெப்பாசிட்ரு எல்லாமே துரு பிடிச்சி போயிடுச்சு. அப்போ இதில் நமக்கு மெயினாக அதிகப்படியான ஒரு வேலை வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த ஜம்பர் ஒன்று க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த புதுசாக நம்ம ஜம்பர் அடிக்க வேண்டி வரும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே துரு ஏறி போயிடுச்சு. அப்போ அதெல்லாமே நம்ம தொடும்போதே அப்படியே கையில் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணால் அது கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றணும். இப்போ இது ஒரு நார்மல் பிசிஏபி அது தான் இருக்குது. மற்ற எஸ்எம்டி வருது, அதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிக்கலான பிரச்சனையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம சாதா டைப்பு பார்ட்ஸ் ஆனதுனால நம்ம அது போனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு சிலதில் அந்த வேல்யூ கூடி நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்தளவுக்கு துரு பிடிச்சி போயிருக்கும். இப்போ இதில் என்னென்னா, அந்த பிசிபியில் அதோடய வேல்யூ போட்டிருக்கு. அப்போ அது கலர் கோடு இல்லாட்டி கூடி நமக்கு அந்த பிசிபியில் 1K 10Kன்னு போட்டிருக்கு. அப்போ அதனால் அது இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, வேறு போட்டால் போதும். இப்போ நம்ம அதுக்கு மெயினாக நமக்கு அந்த இவ்வளோ சுவிட்சு கொடுத்தாலும் நமக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு, மெனு சுவிட்சு, ப்ளஸ் மைனஸ் இந்த 4 சுவிட்சு ஃபங்க்ஷன் ஆனாலே போதுமானதாக இருக்கும். எல்லாம் மாற்றணும்னு கிடையாது, ஆனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல அவங்க. இப்போல்லாம் நம்ம டின்னர் போட்டு ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு, டின்னர் போடும்போது மேக்ஸிமம் எல்லாமே கழண்டு வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு இதில் துரு ஏறி இருக்குது. இப்போ பாருங்கள், அதோட ஒரு செக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுதான். அப்போ அது நம்ம ஃபுல்லாகவே எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும். எல்லாமே கட்டாயி நிற்கிது. இப்போ நம்ம அதில் வேல்யூ எல்லாம் இருக்குது, அந்த பிரிண்ட்லேயே போட்டிருக்காங்க. அதனால் இப்போ இதில் மேக்ஸிமம் பார்க்க போனால் 1K, ஒரு 470K, 10K இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் அதில் இருக்குது. அப்புறம் ஒரு 101
டிஸ்க் கெப்பாசிட்டர் இருக்குது, 104 ஒரு டிஸ்க் கெப்பாசிட்டர் இருக்குது, அப்புறம் ஒரு 47 எம்எஃப்டி, இவ்வளோதான் அதில் உள்ள பார்ட்ஸ். அப்போ அதெல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த மைக்ரோ சுவிட்ச் அதை நம்ம மாற்றி வேறு போட்டுக்கலாம். இது மெயினாக வந்து நம்ம அது நல்லா இது வைக்கிற இடத்துல நான் எப்போவும் சொல்கிறது தான், அது வந்து அநேகமாக பல வீடுகள்லேயும் அது கண்டுக்கிறது இல்லை. அப்போ அதனால் என்னன்னா, அந்த கரப்பான்பூச்சி ஏறிச்சுன்னா அது அப்புறம் 1 ஏரி 2 ஏரி அப்படியே ஜாஸ்தி ஆகுது. அதுலேயே ஒரு ஃபுல் டைம் அதுலேயே இருக்கும். அப்போ இந்த மாதிரி இது இப்போ கீ பேனல் அந்த சைடு வந்திருக்கு. அந்த மதர் போர்ட்லேயே பெரிய போர்ட்லேயே கூட நமக்கு அந்த பிரச்சனைகள் வரலாம். இதில் அந்த செக்ஷனில் நல்லா இருக்குது. அப்போ நம்ம இதில் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கழட்டிட்டு இது எல்லாமே மாற்றிக்கலாம். நல்லா ஒரு டெய்லி அது வைக்கிற இடம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஏதாவது ஸ்ப்ரே அந்த மாதிரி எல்லாம் போட்டுன்னு, இல்லாட்டி டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சுன்னா அது கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அநேகமாக வரக்கூடியது நம்ம அந்த மைக்ரோ சுவிட்ச் போகலாம், அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும். ஆனால் இந்த மாதிரி வரும்போது அது நம்ம வைக்கிற இடமும் இதெல்லாம் டெய்லி க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம எல்லாமே மாற்றி கரெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இண்டக்ஷனில் இதே ஃபால்ட்டு தான் நிறைய வந்துட்டுருக்கு. அப்போது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இதில் இருந்தால் தான் இது. மற்ற இப்போ கேஸ் ஸ்டவ்வு அதெல்லாம் இப்போ டெய்லி க்ளீன் பண்ணாட்டியும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் இது அப்படி கிடையாது, எலக்ட்ரானிக் பார்ட்ஸு. இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது பொங்கி போகிறது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் உள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தண்ணி பட்டாலும் இந்த மாதிரி துரு ஏறும். இதில் வந்து கிளாஸ் ஒன்றும் உடையில, ஒரு சிலதில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும், கவனிக்க மாட்டாங்க. அது நேரடியாக அந்த தண்ணி உள்ள போர்டுக்கு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காயிலுக்கு மேலேயும் தண்ணி படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் நல்லா ஷார்ட் ஆகி பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பாதுகாத்து நல்லா கேர் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் ஃபேன் சுற்றும் போது கொஞ்சம் டஸ்டெல்லாம் உள்ளே ஏறும், இருந்தாலும் இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயினாக வந்து நல்லா நீட்டாக வச்சாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி கிடைக்கும். ஏன்னா அது அநேகமாக யாரும் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸு கெப்பாசிட்டரு எல்லாமே மாற்றிக்கலாம். சுவிட்சு மெயினாக இப்போ நம்ம இங்கே பண்ணுறது என்னென்னா இந்த 4 மைக்ரோ சுவிட்ச் மட்டும்தான் மாற்றுறது. ஏன்னா மற்றது மாற்றினாலும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக நமக்கு இந்த ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதெல்லாமே நம்ம அப்படி மாற்றியாச்சு, புதுசாக போட்டிருக்கோம். மற்ற எல்லாமே மாற்றிருக்கு. அந்த ஆன் ஆஃபு மெனு வால்யூம் அப்பு டவுன் அந்த 4 மைக்ரோ சுவிட்ச் மட்டும் மாற்றிருக்கோம். எல்லா ரெசிஸ்டன்ஸும் மாற்றியாச்சு, கெப்பாசிட்ரு எல்லாமே மாற்றியாச்சு. ஏன்னா அதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் கூடி துரு இருந்தால் கூட அது நாளைக்கு பார்க்க போனால் அது ஏறும். அப்போ இந்த அளவுக்கு மாற்றும் போது எல்லாமே மாத்திரம் இதில் பெரிய விலை வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் 1K 10K ஒரே ஒரு 470K ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அது எல்லாமே நம்ம மாற்றியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே ஐசி எல்லாம் நல்லா இருக்குது, அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா அது கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபங்க்ஷனாவது பாத்திரம் வச்சு பார்ப்போம்.
எதுவும் நம்ம ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் சீரியலில் தான் போட்டு பார்க்கணும். சீரியல் பல்பு போட்டு அது மூலமாக தான் பார்க்கணும். ஏன்னா இண்டக்ஷன் எந்த டைமில் எந்த ரிப்பேர் ஆனாலும் ஃபஸ்ட்டு அதில் தான் அதை ஓகே பண்ண பிறகு தான் நம்ம டைரெக்டாக ஃப்ளக்கில் மாட்டணும். இப்போ நம்ம டைரெக்ட் ஃப்ளக்கில் போட்டாச்சு. இப்போ ஹீட் ஆகுது, கரெக்டாக இருக்குது. இப்போ மெனு ஊற்றி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு 5-6 டென்ஸு போட்டு ஒரு எல்இடி மாட்டியிருக்கேன். ஏன்னா நமக்கு அது ஃபங்க்ஷன் ஆகிறது அந்த எல்இடி மூலமாகவும் தெரியும். இப்போ தண்ணி இல்லாட்டியும் பாத்திரம் வச்சா கூட அந்த எல்இடி நமக்கு எரியும். இப்போ இதை ஓகே ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போர்டில் நம்ம கொஞ்சம் வார்னிஷ் போடணும். போட்டால் இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் சீக்கிரம் இனி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக கிடைக்கும். வார்னிஷ் போட்டாச்சுன்னா அது ஒரு கோட்டிங்காக இருக்கும், துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகும். அப்போ அது பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்சம் வார்னிஷ் போட்டு நம்ம இப்போ போட்ட அந்த ரெசிஸ்டன்ஸு அந்த இதுக்கு மேலே எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பிசிபி மேலேயும் தேய்ச்சி விட்டுக்கலாம். வார்னிஷ் போட்டாச்சுன்னா திடீர்னு தண்ணியும் எது பட்டாலும் அதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் அது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஏற்கனவே துரு பிடிச்ச போர்டு. அப்போ அதில் வந்துட்டு அந்த துருவோட பீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இப்போ போட்ட ரெசிஸ்டன்ஸில் எல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதனால் நல்லா அதில் வார்னிஷ் போட்டு நல்ல ஒரு கோட்டிங் அடித்து விட்டாச்சுன்னா அந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் இருக்கும். அது ஒரு சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஏன்னா அது துரு பிடிச்ச போடுறதுனால நம்ம போட்டதில் மறுபடியும் துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக நம்ம எல்லாமே ஒன்று ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்த எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் இருந்தால் மேலும் ஒரு சில வீடியோக்கள் இனியும் போட்டுகிட்டே இருக்கலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபைனலாக நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது இப்போ இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக வைக்கணும் அந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சா கம்ப்ளைண்ட் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும். இனி வர இப்போவே எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பொருட்கள் வச்சு தான் எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வந்துட்டுருக்கு. பழைய மெத்தடெல்லாம் போய் இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் போர்டு அதிகமாக இருக்கும் பல விஷயத்துலேயும். அதனால் எல்லா எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் வரதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீட்டாக வச்சுட்டு இருந்தாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். அதை பற்றி ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு தேவை. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நீண்ட காலம் உழைக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஓகே பை. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.